ஹாய் காய்ஸ், இது நான் உங்கள் ஸ்ரீ ஹரிஹரன். ஷார்ட்டாக எல்லாரும் ஹரின்னு கூப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? எதுவுமே கிடையாதுன்னா அப்புறம் எதுக்குடா இது பண்ணுற அப்படின்னு நீங்கள் ஏதாவது கேட்பீங்க கமெண்ட்டில், நல்லா தெரியுது. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வ்ளாக் தான். பட் ஃபஸ்ட்டு பண்ண வ்ளாக் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. வ்ளாக் எடுக்க தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். சரி, எப்படி நம்ம விளாக் எடுக்கலாம்னு திங்க் பண்ணப்போ தான் சரி நான் மாலை போட்டிருந்தேன்னா சரி நம்ம சபரிமலைக்கு போயிட்டு வர விளாக் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் எடுத்தது. பட் ஃபுல்லாக விளாக் எடுக்கல, கிளிப்ஸாக தான் எடுத்தேன். அந்த கிளிப்ஸாக எடுக்கிறதுக்கே அவ்வளோ போட வேண்டியதாக இருக்குது கைஸ். ஏன்னா சபரிமலையில் அவ்வளோ கூட்டம், நாங்கள் வேற ஒரு வழியில் போயிருந்தோம், அதனால தான் அங்கே போகிறது கரெக்டாக இருந்தது. இதே பம்பை வழியாக போயிருந்தோம்னா அவ்வளோதான், மாட்டி சிக்கி சீரழிஞ்சிருக்கும். சரி, இந்த கிளிப்ஸாக எடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் கைஸ். இதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வீட்டிலேருந்து சாமி கும்பிட்டு கிளம்பி தேங்காய் உடச்சிட்டு நானும் அப்பாவும் அப்படியே சிவன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போனோடனே பாதிப்பு நெய் தேங்காய் நிறச்சிட்டு இருந்தாங்க. நானே என் மாமா நெய் தேங்காய் நிறச்சிட்டு, அதுக்கப்புறம் எங்கள் மாமாவோட பையன் நெய் தேங்காய் நிறச்சாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா, அதுக்கப்புறம் என் தம்பி சபரி, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் நினைக்கிறேன். அப்படியே நாங்கள் கோயிலை ஊர்வலம் சுற்றி வந்து கட்டையறைக்கு வச்சுட்டு புறா கூட எங்கள் அக்காவோட பாப்பா கூடயும் விளையாண்டுட்டு வேனை போய் பார்த்தா 22 சீட்டுன்னு நினைக்கிறேன். இந்த சீட்டில் தான் உட்காந்து நாங்கள் போக போகிறோம். அதுக்கப்புறம் அப்படியே பஸ் எடுத்து நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே போகிற வழியில் பழைய படம் போட்டிருந்தாங்க, சிவாஜி சார் படம். சிவாஜி சார் ஆக்டிங்லாம் செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் இடத்துல வண்டி நிறுத்தினாங்கன்னு நினைக்கிறேன். டக்குன்னு எழுந்திரிச்சு ஒரு வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு கீழே இறங்கி வந்து அப்படியே ஒரு டீ சாப்பிட்டு போய் படுத்தூங்கி கண்ணை திறந்து பார்த்தா இப்போ எங்கே இருக்குன்னு தெரியுமா அஜித்து? பாருங்க காய்ஸ், அங்கங்கே ஃபாகாக இருக்குது. நாங்கள் சொட்டு பறக்கிட்ட இருக்கோம். இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் போயிடும். பார்த்தீங்களா? சரி, ஓகே காய்ஸ், இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க, இருந்தாலும் நானே சொல்கிறேன். இதுக்கப்புறம் குருசாமி ஒன்று சொன்னார், பம்பை வழியாக போகிற எல்லா வண்டியுமே எரிமலை நிலக்கல் வரைக்குமே இன்ச்சாக தான் மூவ் ஆகுது அப்படின்னாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வழி சொன்னார். இந்த மாதிரி புல்மேட்டு பாதை வழியாக போனால் 18ஆம் படிக்கே நம்ம போயிடலாம் அப்படின்னாரு. சரி, அந்த வழியாக போகலான்னு பார்த்தா, ஆனால் அந்த வழியாக போனால் பம்பைக்கும் நிலக்கலுக்கும் போக முடியாது அப்படின்னாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் இது வந்து சின்ன பசங்களுக்கும் வயசு பசங்களுக்கும் கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும் அப்படின்னாரு. பட் அட்வென்ச்சராக தான் இருந்தது. அதே நேரத்தில் 20 கிலோமீட்டர் வாக் பண்ணி போகணும்ல, கால்லாம் கர்லா கட்ட மாதிரி ஆயிடுச்சு கைஸ். பட் இந்த வீடியோ நாங்கள் கிளிப்ஸாக தான் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் பாருங்கள். இது கூட சேர்ந்து நாங்கள் மாமா, அதாவது எங்கள் மாமாவோட பையன், என் மாமா தான் எனக்கும், அவங்க கூட கொஞ்சம் அட்ராசிட்டிலாம் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் ஃபன் அந்த மாதிரிலாம், அதுவும் நாங்கள் போட்டிருக்கோம், அதுவும் நீங்கள் பாருங்கள். கரெக்டாக அங்கேருந்து ஒரு வேனு ஜீப்பு பிடிச்சி நாங்கள் கரெக்டாக சத்திரம் கிட்டே போயிட்டோம். அப்படி போகிற வழியில் வியூ பாயிண்ட்டும் டூரிஸ்ட் ஸ்பாட்டும் பார்த்துட்டு கரெக்டாக சத்திரம் கிட்டே போய் சேர்ந்துட்டோம். அங்கேருந்து குளித்து எல்லாமே கிளம்பிட்டோம். அப்புறம் போகிற வழியில் அப்படியே பார்த்தா ஃபுல்லாமே காடு தான் கைஸ், நீங்களே பார்த்தா தெரியும். அஜிதே கால் நடுறா, மயக்கமே வராதுடா. மூஞ்சிகள் சூப்பராக இருக்கு. அப்பாவுக்கு வரும் பாருங்க எஜமா, பாருங்க இங்கே கடந்து வந்த எல்லாத்தையும் பாருங்க எஜமா, பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்கள் இடம். நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம், பம்பையிலேருந்து வரலாம்னு நினைத்தோம், ஆனால் கூட்டம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜெகதீஷ் மற்றும் ஹரிஹரன் மற்றும் கார்த்திக் அண்ட் சபரி கிரீசன். பாருங்க, இவங்க தான் என் மக்கள், என் நாடு என் மக்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், ஸ்டே டியூன் வித் ஹரிஹரன் அண்ட் ஜெகதீஷ். பாய். அண்ட் இன்னொரு வீடியோவில் எங்கள் மாமா ஃபன் பண்ணியிருப்பதா, அதையும் பாருங்கள். வீடியோ. ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஜெகதீஷ் மற்றும் ஹரிஹரன். இப்போ வந்து நாங்கள் இந்த பாதையிலிருந்து நாங்கள் அந்த பாதைக்கு போக வேண்டும். அங்கே பாருங்க, அங்கே மக்கள் போய் கொண்டு இருக்கிறாங்களே, ஜூம் பண்ணுறாங்க தெரியாது, அந்த பாதைக்கு நாங்கள் போகணும். ஒரே பனி மூட்டம், ஒரே குளிருது, எங்களால் தாங்க முடியல. ஆனாலும் நாங்கள் ஐயப்பனுக்காக நாங்கள் போய் தரிசனம் பண்ண போகிறோம்.
வாங்க எல்லாம் ஐயப்பன் கோலை பார்க்கலாம். ஸ்டே டியூன் வித் ஹரிஹரன் அண்ட் ஜெகதீஷ். பாய். எப்படியும் நாங்கள் கரெக்டாக அடித்து பிடிச்சி மலைக்கு மேலே வந்துட்டோங்க. இது 18ஆம் மணிக்கிட்ட போய் பார்த்தா செம்ம கூட்டம், வரலாறு காணாத கூட்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படியும் நாங்கள் இந்த ஒரு கூட்டத்துலேயும் நாங்கள் நல்ல தரிசனம் பார்த்துட்டு வந்திருக்கோம் கைஸ். இந்த மாதிரி கூட்டத்தை நான் வரலாறில் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். சரி, அப்படியே வந்து நெய் தேங்காய் பிரிக்கிற இடத்துல போய் உக்காந்துட்டு நெய் தேங்காய் பிரிச்சுட்டு அந்த நெய்யை சாமிக்கு எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணிட்டு வந்து சரி நம்ம மலையிலேருந்து இறங்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லி இறங்க போகும்போது தான் நம்ம டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்டு தெம்பா இறங்கலாமேன்னு சொல்லி சாப்பிட்டு அப்புறம் வர வழியில் ஒரு வீடியோ எடுத்தோம் கைஸ். பட் வீடியோ எடுக்கிறதுக்கு சரியான கூட்டம் வந்து சரி நம்ம கிளம்பலான்னு போயிட்டோம். கரெக்டாக கீழே வந்தோடனே இளநீ கிடந்தது. அப்படியே இளநீ வாங்கி சாப்பிட்டுட்டு கரெக்டாக பம்பா வந்துட்டோம். அங்கே போனே கொஞ்சம் அங்கங்கே கூட்டமாக இருந்தது. சரின்னு சொல்லி போய் ஒரு குழியில் போட்டுட்டு எடுத்த வீடியோ தான் இது. இதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே பம்பாலேருந்து வெளியே வந்து பஸ்ஸை பிடிச்சி நிலக்கல் போனோம். ட்ராவல்ஸ் அங்கே தான் நிற்கிது. நாங்கள் சரி அங்கே போயிட்டு நாங்கள் அங்கேருந்து கரெக்டாக கிளம்பிட்டோம் கைஸ். நாங்கள் எப்படியோ பஸ்ஸுக்கு வந்துட்டோம். சரி, இதுக்கப்புறம் நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தா தான் குற்றாலம்னு நினைக்கிறேன். சரி, நான் உங்களை அங்கே போய் நான் பார்க்குறேன். ஓகே கைஸ், எப்படியும் சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் 3 இடத்துக்கு நாங்கள் போவோம். அது வந்து குற்றாலம், பழனி, ஒன்று சமயபுரம். இந்த 3 வீடியோவுமே பார்ட் 2ல் பார்க்கலாம். டாட்டா, பை பை.